தேகம் மம சற்குரும் மகாதிரோகா சதானுஷக்தா நசேஷகாயோ உதானசேஷ்டா ஔஷதமோகா ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாய நமோஸ்து தஸ்மை தீனதயா பரணியே வணக்கம் தீனதயா பரணி சின்மயனே சிவனே உரைபவனே ஜகமதில் ஒரு திகழொளி தரு ஜகமதில் ஒரு திகழொளி தரு தீனதயாபரணி வணக்கம் சித்த வேத குருவே அருள் ஒளி பெரும் முக்தி மோட்ச உருவே தீனதயாபரணி வணக்கம் திடமொழி எனதுடன் அறிவுரை கடவுள் எனவே நடமிட குரு திடமொடு எனதுடன் அறிவுரை கடவுள் எனவே நடமிடு குரு தீனதயாபரணி வணக்கம் ஞானத்திற்கெல்லாம் அன்பு நாயகமே நின் பண்பு மௌனம் நம் வரம்பு ஞானத்திற்கெல்லாம் அன்பு நாயகமே நின் பண்பு மௌனம் நம் வரம்பு முடிவுரை நினதருள் அது கொடு கடி மலர் மது கொடி எனதொடு முடிவுரை நினதருள் அது கொடு கடி மலர் மது கொடி எனதொடு தீனதயாபரணி வணக்கம் கரும்பினில் மதுரமும் கனியினில் ரசமும் கலப்பில்லா பாலில் விண்ணையை போலும் இரும்பினில் நீர் என இருந்திடும் நின் கருணை இன்ப ஞானி அவர் தன்னிலை காணவே துன்ப மேனியதை தோண்டினை வேணவே இன்ப ஞானி அவர் தன்னிலை காணவே துன்ப கேணியதை தோண்டினை வேணவே பழந்தழகு மொழி எனது கருணைகள் பெருக என்ன வழி கண்டு செய்த இறைவனே சிவானந்த பதமலரை பெருகவே சாரங்க பாணியின் வரையுரை அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். நேற்று 7வது அத்தியாயம் பார்த்திருந்தோம். இதுல ஜாக்கிரதை, சுளுத்தி, சொப்பனம் இத பத்தி பார்த்திருந்தோம். இப்ப நாம இருக்கிற இந்த நிலைமை தூக்கத்துல சொப்பனத்துல இருக்கிறதா பார்த்திருந்தோம். எப்ப இந்த சொப்பனம் நீங்கி இந்த தூக்கம் நீங்கும் அப்படின்னா, இந்த அனித்தியமா இருக்கின்ற இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் விட்டுட்டு நித்தியமா இருக்கின்ற தன்னைத்தான் அறிகின்ற போதுதான் நமக்கு உணர்வு உண்டாகுது. அந்த உணர்வு உண்டாகின்ற போதுதான் நாம தூக்கத்துல இருக்கோம். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே சொப்பனம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்ப அந்த உணர்வு உண்டாகும் பொழுதுதான் இந்த நிலைக்குதான் ஜாக்கிரதைன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்னைக்கு 8வது அத்தியாயம். அப்ப இந்த உலகம் தண்ணிலிருந்து தான் உண்டாச்சுன்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நாம சொப்பனத்துல இருக்கோம் அப்படின்றதும் நமக்கு நேத்து பார்த்ததுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா உலகத்துல என்ன சொல்றாங்க, இந்த உலகம் கர்மத்தாலதான் இருக்கு, இந்த கர்ம பந்தம், இந்த கர்மத்தால பந்திக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத இந்த கர்மம் தான் எல்லாமே, இந்த கர்மம் இல்லைன்னா இங்க எதுவுமே செய்யறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சிஷ்யனுக்கு டவுட். சோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேக்குறாரு. இப்ப கர்மம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் அப்படின்னு தான் இந்த உலகத்துல நாம இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கர்த்தா, கர்மம், கிரியை, சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி இந்த கர்மம்ன்றது தொழில் கிடையாது,
அப்படின்னு சொல்லி ஞானபிதா இந்த அத்தியாயத்துல ப்ரூஃப் பண்ணியிருப்பாரு. சோ அப்ப இந்த கர்மம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஜீவசக்தியான வாயுவை தான் கர்மம்னு இங்க ப்ரூஃப் பண்ணியிருப்பாரு. அந்த வாயுவால கட்டப்பட்டதுதான் இந்த உலகம். அதனாலதான் இந்த உலகம் வந்து கர்ம கர்மம்னு சொல்றதுக்கு காரணம். இந்த ஜீவசக்தியான வாயு இல்லைன்னா இந்த உலகம்ன்ற ஒரு அவஸ்தை நமக்கு உருவாக போறது கிடையாது. இப்ப ஜீவன் உள்ள இருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த உலகம்ன்ற ஒரு தோற்றம் ஒரு மாயையால நமக்கு கிரியேட் ஆகுது. அதனாலதான் கர்ம பந்தமே இந்த உலகம்னு சொல்றதுக்கு காரணம். அந்த கர்ம பந்தமா இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாயுவை நாம பஞ்சேந்திரியங்கள் வழியாக வெளியில விட்டுட்டு பலவித எண்ணங்களால அதை சூழ்ந்து இந்த பந்தம்ன்றத ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். அப்ப இந்த எண்ணங்கள் நமக்குள்ள தோன்ற இந்த எண்ணங்கள் விசாராதிகள் அந்த சிந்தனைகளை நீக்கிட்டு கர்மமான அந்த வாயுவை நமக்குள்ளே எப்ப லைக்க செய்யறோமோ அப்பதான் நமக்கு மோட்சம்ன்ற ஒண்ணு கிடைக்குது. அப்ப இந்த கர்மமா இருக்கின்ற இந்த வாயுவை வச்சுதான் நாம இங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே செய்ய முடியும். இந்த கர்மமான இந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ள இல்லைன்னா நாம இங்க இருக்கின்ற நிலைமை கிடையாது. நாம இங்க எதை செய்யணும்னாலும் இந்த ஜீவசக்தியான வாயு நம்ம உள்ள இருக்கிற வரைக்கும் தான் செய்ய முடியும். அதனாலதான் இங்க எல்லாமே வந்து இந்த கர்மம் தான். இந்த கர்மம் இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்லை. இந்த உலகம் வந்து கர்மத்தாலதான் பந்திக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதனால்தான் கர்மம் செய்தால்தான் மோட்சம் சித்திக்குன்னு சொல்றதுக்கும் காரணம் அதுதான். சரி, இப்ப நாம 8வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த எட்டுக்காலியோட வாழ்க்கைய வச்சு நமக்கு ஞானபிதா ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. சோ நாம இந்த எட்டுக்காலியோட வாழ்க்கை என்ன, அது எந்த முறையில வாழுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எட்டுக்காலின்னு சொல்லக்கூடிய அந்த சிலந்தி பூச்சு தனக்குள்ள இருக்க அந்த சக்தியை வச்சு அந்த வலை கட்டும். அந்த வலை கட்டி அது ஒரு மூலையில வச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அதுல ஏதாவது ஒரு பூச்சு வேற ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த வலையில அது வந்து சிக்கும் பொழுது இது போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுரும். சோ இந்த மாதிரிதான் அது ஜீவனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி அது அந்த ஃபைட் பண்ணும் இல்லையா, அதுக்குள்ள ஏதாவது வந்து விழுந்துருச்சுன்னா அதை போய் பிடிச்சி சாப்பிடக்குள்ள ஃபைட் பண்ணும் இல்லையா. அப்ப ஏதாவது ஒரு சைடு இருக்கிற அந்த நூல் சிலந்தி கட்டி இருக்கு இல்லையா, அந்த வலை, அந்த நூல் அருந்து போயிடும். திரும்ப அப்ப அதோட சக்தியை திரும்ப வச்சு அந்த மறுபடியும் அதை சரி பண்ணும். அந்த அது கட்டியிருக்க அந்த வலைய திரும்பவும் அது பசைய உருவாக்கி கட்டி கட்டி அது ஜாயிண்ட் போடுன்னு வச்சுக்கீங்களேன். நம்ம போடுவோம் இல்லையா, செல்லோட்டை போடுறோம்ல, ஏதாவது ஒண்ணு கட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது போட்டு கட்டுறோம்ல, அந்த மாதிரி அந்த வலையில ஏற்படுகின்ற அந்த டேமேஜ அது சரி பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிலந்தி பூச்சு அந்த அந்த மாதிரி நிறைய பண்ணி 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 அந்த வலைய போய் கட்டும். திரும்ப அது சண்டை போட்டு அந்த வேற ஏதாவது பூச்சி வரும்போது அது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும் போது அந்த நடக்கிற ஃபைட்ல திரும்ப அந்த வலை வந்து அழிஞ்சிரும், திரும்ப கட்டும், அழிஞ்சிரும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தொடர்ந்து நடக்க நடக்க என்ன பண்ணுதுன்னா அந்த எட்டுக்காலியோட ஜீவ சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை வச்சுதான் அந்த வலைய அது கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அந்த வலைய கட்ட முடியும். அதுக்குள்ள எப்ப அந்த சக்தி தீர்ந்து போகுதோ அப்ப அந்த நூல் உற்பத்தி ஆகிறது அங்க இருந்து நின்னு போயிரும். அதுக்கு மேல அங்க உருவாகாது, ஏன்னா அங்க சக்தி இல்ல. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிலந்தி பூச்சு அந்த வலையிலேயே விழுந்து அது நூலை மறுபடியும் வர்றதில்லை இல்லையா, அதனால அதுலயே விழுந்து அதுவும் செத்து போயிடுது. சோ இதுதான் வந்து இந்த எட்டுக்காலி பூச்சியோட வாழ்க்கை. அதே மாதிரிதான் நாமக்குள்ள இருக்க அந்த கர்மமா இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாயு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சிலந்தி பூச்சிக்கு இருக்க நூல் மாதிரி. சரி, இப்ப இத நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். அந்த நூலை இந்த சிலந்தி பூச்சி எப்படி வெளியில விட்டுச்சு, வலைய கட்டுச்சு, அதே மாதிரி நாம நம்ம ஜீவசக்தியா இருக்கின்ற அந்த வாயுவை வெளியில விட்டு இந்த உலகம்ன்ற ஒரு அவஸ்தைய கிரியேட் பண்ணி இதுக்குள்ள மோகப்பட்டு மதிமயங்கி ராக துவேஷங்கள்லாம் உண்டாக்கி என்னென்னவோ செய்யறோம். துரபிமானம்,
அவங்களுக்கு எடுக்கணும், இவங்களுக்கு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நாம அந்த வலை மாதிரி, சிலந்தி கட்டின மாதிரி வலை மாதிரி நாம இந்த ஜீவசக்தியை வெளியில விட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ கட்டி அப்ப நாம அந்த சிலந்தி பூச்சு அந்த வலையை கட்டவும் அழிக்கவும் செஞ்சது இல்லையா? அதே மாதிரி நாம இந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விட்டு இந்த உலகத்தை கட்டுறோம், திரும்ப அழிக்கவும் செய்யறோம். இப்ப நம்ம தூங்கும் போது அந்த உலகம் அழிஞ்சிருது, நாம தூக்கம் விழிக்கும் பொழுது திரும்ப அந்த உலகத்தை கட்டுறோம். ஸோ ரொட்டீனா இதை தான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? லாஸ்டா கடைசியில அந்த ஜீவசக்தியா கருமமா இருக்கின்ற அந்த நூல் அதன் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து என்ன ஆகும்? அற்று போயிடும் இல்லையா? திரும்ப திரும்ப இதே மாதிரி நம்ம கட்டவும் அவிழ்க்கவும் செஞ்சோம்னா அந்த சிலந்தி பூச்சுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நூல் உற்பத்தி ஆகல. ஏன்னா அதோட சக்தி தீர்ந்து போயிடுச்சு. அதே மாதிரி நாமளும் இந்த உலகத்தை கட்டவும் அழிக்கவும் செஞ்சுட்டு இருக்கிறதால நம்மளோட புருவ மத்தியத்துல இருக்கிற அந்த ஜீவசக்தியான வாயு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தீர்ந்து போயிடுச்சுன்னா நாம இங்க அந்த சிலந்தி பூச்சி மாதிரியே இந்த உலகத்தையும் உண்டாக்க முடியாது, செத்து போகிற அந்த நிலைமைக்கு வந்துடுவோம். அப்ப அந்த சக்தியாய் பசையாய் இருக்கின்ற அந்த நூலிலை அந்த சிலந்தி பூச்சு வெளியில விடாம தனக்குள்ளே வச்சிருந்ததுன்னா அப்ப அதுக்கு அந்த செத்து போற நிலைமை வந்திருக்குமா? அதே மாதிரி நாமளும் நம்மளோட ஜீவசக்திய வெளியில விடாம நமக்குள்ளே வச்சிருந்தோம்னா நாமளும் இந்த செத்து போறதுக்கு வழி இருக்காது. அப்ப இந்த உலகத்தை கட்டியிருக்கின்ற கர்மமாய் வாயுவாய் இருக்கின்ற சக்திய வெளியில விடாம அந்த கட்டியிலிருந்து அகற்றி தண்ணீர் சதா மேலும் கீழும் நடத்தி அதன் உற்பத்தி ஸ்தானமான அந்த பிரம்மரந்திரத்தில் போய் சேர்த்து லயிக்க செய்வதே மோட்சம். சோ இதுதான் கர்ம யோகம்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த 8வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அதுவேயாச்சு. புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள், பூதலத்தை கோடியிலே ஒருவருண்டு. பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார், பாழிலே மனைத்தை விடார் பரமஞானி. சுத்தியே அலைவதில்லை சுட்சம் சுட்சம், சுடியிலே நிலைத்திருந்தால் மோட்சம் தானே அப்படின்னு சொல்லி அகத்தியர் பெருமானோட அருளோட அப்பாவோட அருளோட 8வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். இதோட பாட்டோட விளக்கம் இதோட இந்த அத்தியாயத்தோட கடைசியா சொல்லப்படுற அந்த மூலக்கருத்து அந்த ரத்தன சுருக்கத்துல இருக்கு. அது கடைசியா பார்க்கலாம். போன அத்தியாயத்துல உலகம் தன்னில் இருந்து உற்பத்தி ஆகிறது. அது ஒரு புகை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது மாயை சொப்பனம்னு பார்த்தோம். ஆனாலுமே உலகத்தார் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் கர்மபந்தம் என்றும், ஆதலால் கர்மம் செய்தால் மட்டுமே விமோச்சனம் என்றும், எல்லாம் கர்மமாகும் என்றும், கர்மம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்றும் சொல்கிறார்கள் உலகத்துல. அது எப்படி ஆகும் சொல்லி சிஷ்யர் அப்பா கிட்ட கேட்கிறாரு. அப்போ உலகம் சொப்பனம் என்றால் உனக்கு ஏது கர்மம்னு அப்பா திருப்பி கேட்கிறாரு. அப்போ கர்மம்னா என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. கர்மம் எந்த காலத்திலையும் தொழிலா இருக்கிறது கிடையாது. அப்போ கர்மத்தோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தா 3 நிலைமைகள்ல சொல்றாங்க. தொழில் கர்மத்தோட நிலையில கர்த்தா இருக்கணும், கர்மம்ன்ற ஒண்ணு இருக்கணும், கிரியை இருக்கணும். கர்த்தாவாகிய எருவாய், கர்மமாகிய செயல்படு பொருள், கிரியை என்கிற பணியிலை. இந்த 3ம் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த சிருஷ்டின்றது ஒண்ணு நடக்கும். அப்ப கர்த்தானா யாரு? தொழிலை செய்கின்றவன். கர்மம்னா முன் சொன்ன தொழில். கிரியைனா எதை செய்கிறோமோ அது இல்லையா? ஒரு அப்பா ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றாரு. கண்ணன் முயலை கொன்றான். இதுல கர்த்தா யாரு, கர்மம் யாரு, கிரியை யாரு? கண்ணன் என்றவன் கர்த்தா, ஏன்னா அந்த தொழிலை அவன் தான் செய்யணும். இதுல கொன்றான் அப்படின்றது செயல் தொழில், அது கிரியை. இதுல முயலை அப்படின்றது கர்மம், அதாவது பொருள்.
இந்த மூணுமே இருந்தாதான் அந்த ஆக்ஷன்றது நடக்கும். கர்மம் என்பதற்கு தொழில் என்ற பொருள் உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. கர்மம் அப்படின்னா அது தொழிலாகுமான்னு கேட்டா இல்லவே இல்லை, அது எக்காலத்திலுமே இல்லைன்னு முன்னாடியே அப்பா சொல்லிட்டாரு. அப்போ கர்மம்னா என்ன? பெயர் என கூடிய பொருளாகும். அது ஒரு பெயரோ இல்லை அது சார்ந்த ஒரு பொருளோ ஆகுமே தவிர அது ஒரு செயலாவோ ஒரு நபராவோ இருக்க முடியாது. சரி, இது இன்னொரு ஒரு விளக்கத்தோட சொல்றாரு. கிருஷ்ணன் புசித்தான், இதுல எது கர்த்தா எது கர்மம் எது கிரியை அப்படின்னு கேக்குறாரு. கிருஷ்ணன் நமக்கு நல்லாவே தெரியுது கர்த்தா, புசித்தான்றது ஒரு செயல், அது கிரியை, அது ஒரு தொழில். இதுல கர்மம்ன்றது இல்லவே இல்லை. அப்போ இது கர்மம் வர இந்த 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 வாக்கியத்துல கர்மம் நம்ம சேர்க்கணும்னா நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. கிருஷ்ணன் எதை புசித்தான்? அங்க எதை அப்படின்னு போடும் போது நம்ம அதை சொல்லலாம், பழத்தை புசித்தான், இல்ல வேற ஏதோ ஒண்ணத்தை புசித்தான், உணவை புசித்தான், எது வேணாலும் சொல்லலாம். அப்போ அதுல உணவோ பழமோ அதுதான் அங்க கர்மமாகிறது. அப்போ ஆதலால் கர்மம் என்பது ஒரு பொருள் அப்படின்றது ரொம்ப தெளிவாவே தெரியுது. அந்த பொருள் எது என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எவையெல்லாம் காணப்படுகிறதோ அவை அனைத்தும் பொருளாகும். நம்ம பார்க்கிற அண்ட சராசரத்துல இருந்து அணுல இருந்து நம்ம பார்க்கறது எல்லாமே எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அது எல்லாமே பொருளாகும் சொல்றாரு. காணுகின்ற எல்லாம் பொருள் என்றாலும் நீ இல்லை என்றால் காண முடியுமா அப்படின்னும் கேட்கிறாரு. கண்டிப்பா முடியாது. அப்போ நீ தூங்கும் போது உன்னால பார்க்க முடிஞ்சுதான் சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சிஷ்யர் இல்லை சொல்றாரு. நான் இருந்தேன், நான் உயிரோடு தான் இருந்தேன் என்றாலும் என்னுடைய சக்தி என்னில் அடங்கியது. என்னுடைய சக்தி என்னில் இருக்கிறதுனால வெளி உலகத்தை பார்க்க முடியல, வெளிய பொருளை பார்க்க முடியல. அந்த சக்தி என்னுடைய ஜீவசக்தியான வாயு ஆகும். அந்த பிணத்துக்கு ஒரு பிணம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜீவசக்தி இல்லை, அதனால சக்தி இல்லை, அதனால அதுக்கு கர்மம் இல்லை. சரி, அப்போ ஜீவசக்தியான வாயுவே நமக்கு கர்மம் எனில் காணுவதற்கு காரணம் ஜீவசக்தியான வாயு, அதுவே பொருள், அதுவே கர்மம். ஆதலால் தான் கர்மம் பந்தமானது உலகு என்று சொல்கிறார்கள். சரி, கர்மமாய் இருக்கின்ற வாயு எதிலும் பந்தப்படாமல், நல்லா கவனிக்கணும், கர்மமாய் இருக்கின்ற வாயு எதிலும் பந்தப்படாமல் தன்னைத்தானே லகித்தால் அதுவே மோட்சமாகின்றது. இது இது அப்பா ஸ்டைல சொல்றாரு. அகத்தியர் இன்னொரு ஸ்டைல சொல்லுவாரு. அதை நான் பாடியே காமிச்சிடுறேன். மோட்சம் அது பெறுவதற்கு சுட்சம் சொன்னேன், மோசமுடன் பொய்களவு கொலை செய்யாதே, காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு, காசினியில் புண்ணியத்தை கருதி கொள்ளு, காய்ச்சலுமே பாராதே பால் போக்காதே, பலவேத சாஸ்திரமும் பாரு பாரு, ஏச்சலிதா தமர் பிழைக்க செய்த மார்க்கம், என்னகார் எண்ணி எண்ணி பாரீர் நீரே. ஏச்சலில்லா தமர் பிழைக்க செய்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை சித்தர்கள் மார்க்கத்தையும் அப்பாவோட மார்க்கத்தையும் அவர் என்ன சொல்ற, ஏச்சல் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு. பாரப்பா நால்வேதம் நாளும் பாரு, பற்றாசை வைப்பதற்கு வினையோ கோடி, வீரப்பாய் ஒன்றுக்கு கொன்று மாறி. இந்த உலகத்துல மாயைன்ற உலகத்துல பற்றாசை வைக்கிறதுக்கு வினை கோடின்னு சொல்றாரு. வீரப்பா ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க இப்போ கார் நமக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கலாம், நாளைக்கு கார் இல்ல ஒரு வீடு கட்டணும்னு மாறிடும், அப்புறம் வீடும் கட்டியாச்சு, அப்புறம் வேற என்ன பண்ணணும், வேற ஏதாவது ஊர்ல வெளிநாட்டுல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குமே தவிர இது நிக்கவே நிக்காதுன்ற சொல்றாரு. வீணிலே அவர் பிழைத்த செய்த மார்க்கம், இதுல வீணிலே அப்படின்னு சொல்றது மாயை. அந்த மாயையில நம்ம பிழைக்கிறதுக்கான செய்த மார்க்கம் இது அப்படின்னு சொல்றாரு. இந்த மோட்ச பாதைன்னு சொல்றாரு. தேரப்பா தெருபெருவே புலம்புவார்கள், தெய்வ நிலை ஒருவருமே காணார், ஆரப்பா நிலை இருக்க போறாரையோ, ஆச்சரியம் கோடியிலே ஒருவன் உண்டு. கோடியில ஒருத்தனுக்கு மட்டும்தான் இது விளங்கும், இது சாத்தியமாகும், இது கைவல்யமாகும்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவாவே அவர் டிக்ளேர் பண்றாரு. பாழிலே மனத்தை விடான் பரமஞானி. பாழ் அப்படின்ற ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம மனத்தை ஞானி விடவே மாட்டான். அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த பிராணசக்தி ஞானி கிட்ட இருந்து விரயமே ஆகாதுன்றத ரொம்ப தெளிவா அகத்தியர் சொல்றாரு. சரி, கர்ப்பமாய் இருக்கின்ற வாயு எப்படியாகும் உலகம் வந்தது?
அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அப்பா ஒரு எடுத்துக்காட்டோட, ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டோட சொல்றாரு. எட்டுக்கால் பூச்சி வந்து சொல்றாரு, எட்டுக்கால் பூச்சி வலை பின்னி பார்த்திருக்கோம். அதோட உலகத்தை அதுவே உருவாக்கிக்குது. எப்படின்னு பார்த்தா, அது வலை பின்னுது, அது வாயிலிருந்து நூல் கக்கி, வாயிலிருந்து நூல் கக்கினாலும் உள்ளார்ந்து ஒரு பசை மாதிரி ஒரு பொருள் எடுத்து அது கக்குது. பசை எப்படி உருவாகுதுன்னா, கண்டிப்பா அது ஜீவசக்தியான வாயுவானதான் உருவாக்கப்படுகிறது. அந்த நூல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து அற்று போனால், அதாவது வந்து உற்பத்தி ஸ்தானமாகிய வாயு இல்லாமல் போகும்போது அது என்னவாகுது அப்படின்னா செத்து போயிடுது. அப்போ இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா வாயு, அந்த ஜீவசக்தியான வாயு. இதை வந்து குடன்குடி மஸ்தான் வந்து இன்னொரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவாரு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதையும் பாடி அதோட விளக்கத்தை பார்த்துருவோம் ஷார்ட்டா. சூத்திரப்பாவை கயிறற்று விழுமுன். இங்க அப்பா நூல் சொல்றாரு, இங்க குணங்குடி மஸ்தான் கயிறுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். சூத்திரப்பாவை கயிறற்று விழுமுன் சுட்ச கயிற்றினை பாரடா, ஆதி சுட்ச கயிற்றினை பாரடா. நேத்தீர இரண்டிலும் நேரே இலங்கிய நீரொளி போன்றது தேரரிதாகிய காத்திரம் உள்ளது யாவும் போதிந்தது. இங்க காத்திரம்னா உறுதியானது, யாவும் பொதிந்தது அப்படின்னா இந்த உலகத்துல அண்ட சராசரத்துல எங்கும் நிலைப்பது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஜீவசக்தியான வாயு. கையிலும் காலிலும் எட்டப்படாதது. நம்ம எத்தனையோ ஊருக்கு யாத்திரை போனாலும் சரி, எத்தனையோ தியானம் தர்மம் பண்ணாலும் சரி, அதனால கடவுளை எட்ட முடியாது. அதனால ஜீவசக்தி அது கைவல்யம் ஆகாதுன்றத ரொம்ப தெளிவாவே டிக்ளேர் பண்றாரு. சாத்திர வேதம் சதங்கோடி கற்றாலும் சமயன நெறிகளில் ஆச்சாரம் பெற்றாலும் பாத்திரம் ஏந்தி பூரத்தில் அலைந்தாலும் பாவனையால் ஊடல் உள்ளம் உழைந்தாலும் மாத்திரை நேரம் யமன் வரும் அப்போது, மாத்திரை நேரம் யமன் வரும் அப்போது மற்றொன்று உதவாது. இங்க சாத்திரம் எவ்வளவு படிச்சாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் சுத்தி திரிஞ்சாலும் சரி, அந்த மாத்திரை நேரம், அதாவது வந்து மாத்திரை அந்த அந்த ஒரு க்ஷணத்துல யமன் வரும்போது மேல சொன்ன எதுவுமே உதவாதுன்னு சொல்றாரு. அடுத்து, சூத்திரமாகிய தோணி கவிழ்முன் சுக்கானை நேர்படுத்தி இக்கணமே சொன்னேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சுக்கானை நேர்படுத்திட்டேன்னு சொல்றாரு. அதாவது வந்து அந்த நிலையை அடைஞ்சி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உற்றார் உறவின் சுழை சூழ்ந்திருந்தென்ன, ஊருடன் சினங்களும் பணிந்திருந்தென்ன, பெற்றோரும் பென்றீரும் பிள்ளை இருந்தென்ன, பேடும் பெரும் செல்வம் ஆணவத்தால் என்ன, கர்த்தன் பிரிகையில் செத்த சவமாச்சு, காணாது கண்டதெல்லாம் போச்சு, எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டையொழுதோ இந்த சூத்திரப்பாவை கையிறற்று விழுமுன் சூட்ச கயிற்றினை பாரடா, ஆதி சூட்ச கயிற்றினை பாரடான்னு சொல்லி முடிக்கிறாரு. ரொம்ப அழகான பாட்டு. நீங்க குடங்குடி மஸ்தானோட ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. அப்பா சொல்ல வந்ததை அப்படியே அவர் வந்து பாடல் வரிகள்ல, பாடல் நடையில வந்து சொல்லியிருந்தாரு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதே போல நாமும் ஜீவசக்தியான வாயு வெளியில் விட்டு மோகித்து தான் சமத்தன், ஸ்தானி, பாணி, மற்றவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம், அது வந்து ரொம்ப ரொம்ப அப்படிதான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் வந்து இருந்துட்டு தான் அந்த ஆன்மீகமோ இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பார்த்துட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ள வந்து வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த உலக மாயை தான் இருப்பாங்க. அது வந்து பாம்பாட்டி சித்தர் ரொம்ப அழகா விளக்கியிருப்பார் ஒரு பாட்டுல. மலை போர் செம்பற்பூவை வைத்திருப்பவர் மரளிதான் வருகையில் வாரிச் செல்வரோ, அலையாமல் அகத்தினை அத்தன் பால் வைத்தோர் அழியார் என்று துணிந்த ஆடாய்ப்பாம்பே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல மலை மாதிரி செம்பற்பூவை, அதாவது வந்து செல்வத்தை வச்சிருந்தாலும் பொற்காசுகளை வச்சிருந்தாலும் மரளி யமன் வரும்போது ஒரு காசு, ஒரு ஆட்டமை கூட, ஒரு துகள் கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருப்பாரு. அப்போ நம் வாயுவால் கொண்டு நூலாகும் உலகத்தை கட்டி இருப்பது அப்படிதானுங்களே. நம்மளோட வாயு தான் இந்த உலகத்தை கட்டி இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி வாயு வந்து போய் கட்டி இருக்கும்? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு துகள், ஒரு ஆட்டம் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய மைதானத்துக்குள்ள நடுவுல இருக்கிற ஒரு பந்து மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பந்து தான் வந்து நம்ம சொல்றது வந்து நியூக்ளியர் அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
அந்த நியூக்ளியருக்கு அந்த வெளி வட்டத்துல ஒரு ரொம்ப சின்ன துகள் தான் வந்து எலக்ட்ரான், அது சுத்திட்டு இருக்கு. அப்போ நியூக்ளியருக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வாயுவால நிரப்பப்பட்டிருக்கு. அந்த வாயு தான் அந்த ஒரு துகள், அந்த மாதிரி ஒரு துகளா சேர்ந்து ஒரு பொருள். அப்ப நீங்க மொத்தமாவே பார்த்தா அது என்னவா இருக்கு அப்படின்னா வாயுவா தான் இருக்கு இல்லைங்களா. அதுதான் வந்து சூனியம் சொல்றாங்க. இதுல சூனியம் சொல்றதா இருந்தாலும் சரி, வாயுன்னு சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்னதான் குறிக்கும். அப்ப எனக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ வெளியே இந்த பிரபஞ்சம் இல்லாம வேற ஏதாவது பிரபஞ்சத்துல வாயுவே இல்லைன்னு சொல்றாங்களே, மார்ஸ் எல்லாம் சொல்லும் போது வாயுவே இல்லை அங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மட்டும் அங்க எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டா, வாயுன்றது காத்து கிடையாது, அது உயிராற்றல். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து இயங்காது, செயல்படாது. அதனாலதான் வந்து தான் அசைத்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு சொல்றது. அது அசைஞ்சா மட்டுமே தான் எல்லாம் அசையும். ஏன்னா வந்து மார்ஸ்ல வந்து அணு இல்லையான்னு, அணு இருக்கு, அங்கேயும் அந்த வெற்றிடம் இருக்கு, அங்கேயும் இறைவன் இருக்கு இல்லையா. அதனால் தான் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த வாயு கொண்டுதான் நூலாகும், அதுதான் இந்த உலகத்தை வந்து கட்டி இருக்கு. அப்போ இந்த ஆட்டம் எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா அது அப்படிதான் இருக்கு உலகம். அதனால் தான் கர்மபந்தம் என்று சொல்வது. சரி, ஒருவன் இறந்தால் அவனுடைய கர்மம் வந்து முடிஞ்சுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுறோம். தூங்கும் போது நம்ம வந்து சொல்றதே இல்லை இல்லையா. தூங்கும் போது வந்து சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வாயு நடனம் இருக்கு, கதாகதம் செய்து கொண்டே இருக்கிறது. திருவாசகத்துல நான் முதல் வாட்டி படிக்கும் போது நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நான் ஃபர்ஸ்ட் அதை படிக்கும் போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஹார்ட் துடிக்குது. ஸோ நைட்டு தூங்குனாலும் ஹார்ட் துடிக்குது, சரி ஹார்ட்டை தான் அவரு சொல்றாரு போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இல்லை, ஹார்ட்டை துடிக்க வைக்கிறதுக்கு மூச்சு காத்து ஓடணும், மூச்சு காத்து நடனம் ஆடணும், மேலையும் கீழையும் நடனம் ஆடணும், அப்பதான் ஹார்ட்டே துடிக்கும். அப்ப மூச்சு காத்து இல்லைன்னா ஹார்ட்டே துடிக்காது இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து அப்பாவும் சொல்றாரு, வாயு நடனம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. இதேதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஒரு வினாடி கூட கர்மம் இல்லை என்றால் நம்ம வந்து இருக்கவே முடியாதுன்றது வந்து இந்த உலகத்துல சொல்லப்படுது. தூங்கும் போது கர்மம் இருக்கின்றது, அது செயல் அல்ல, பொருள், அதுவே வாயு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோட்சம் அடையணும் அப்படின்னா தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் அதாவது பிரம்மரந்திரத்தில் ஜீவசக்தியான வாயுவை சேர்ப்பது அல்லது ஒன்றுபடுத்துவதே மோட்சமாகும் அப்படின்னு வந்து அப்பா சொல்றாரு. இதுவே கர்ம யோகம் அப்படின்னு சொல்றாரு. இதுல கர்மம்ன்றது வாயு, யோகம் அப்படின்னா பொதுவாகவே சேர்க்கை. அதனால கர்ம வாயுனா வாயுவை சேர்க்கிறது. எங்க சேர்க்கிறதுனா பிரம்மேந்திரத்துல சேர்க்கிறது. இது இல்லாம இந்த புவியில் பற்பல விஷயம் பண்றாங்க இல்லையா. பூஜை பண்றாங்க, மந்திரம் பண்றாங்க, தானம் பண்றாங்க, விரதம் பண்றாங்க. இது எல்லாம் பண்ணியும் ஈசனை காண முடியுமானா, அதாவது இறைவனை காண முடியுமானா முடியாது. பாம்பாட்டி சித்தர் ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்லுவாரு, நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவி அதனுடைய நாற்றம் போகுமோ, கூறுமுடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்டமலம் நீங்காதென்று ஆடு பாம்பே. எத்தனை வாட்டி நீங்க மீனை வாங்கிட்டு வந்து கழுவுனாலும், அது தண்ணியிலேயே ஊற வச்சு திருப்பி எடுத்து மோந்து பார்த்தாலும் வாசனை அடிக்கும், அந்த நாற்றம் அடிக்கும். அதே மாதிரிதான் நீங்க எத்தனை நீங்க நதிகள்ல மூழ்கி எஞ்சிச்சாலும் உங்களோட மலம் நீங்காதுன்னு சொல்றாரு. அப்போ பூசை செய்தாலே சுத்த போதம் வருமோ, பூமி வளம் செய்வதனால் புண்ணியம் உண்டாகுமோ, ஆசையற்ற காலத்திலே ஆதி வஸ்துவை அடையலாம் என்று துணிந்தாடு பாம்பே. இதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். நேற்று வரைக்கும் 7வது அத்தியாயத்துல நம்ம நடைமுறை வாழ்க்கையில உலகவாசியாக இருக்கும் போது சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரதை, அதாவது தூக்கம், கனவு, விழிப்பு என்பதை நம்ம தவறாக தான் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதைதான் ஞானபிதா தெளிவுபடுத்தினார். தூக்கம் என்பது நாம் தினசரி தூங்கக்கூடிய நிலை, அது தூக்கம் என்பது கிடையாது. அது மனம் ஓய்வு பெறும் நிலை. உண்மையான தூக்கம் என்பது நம்மை அறியாமல் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு அது விரயமாகி கொண்டே மரணத்தை நோக்கி பயணம் செய்கின்றது. இது நம்மளுடைய அறியாமையில் இருக்கின்றது. இதுதான் உண்மையான தூக்கம், இதுதான் மாயை.
அதே சமயம் சொப்பனம் என்பதும் நாம் இந்த மாயையில் இருக்கும் போது நமக்கு வெளியில் இப்போது காண்பது, பேசுவது, அறிவது, இப்ப கூட இந்த சத்சங்கத்தை கலந்து கொண்டிருப்பது அனைத்துமே சொப்பனம் என்பது தான். உண்மையில் நாம் தூங்கும் போது சொப்பனம் காண்பது உண்மையான சொப்பனம் அல்ல என்பதையும், ஜாக்கிரதை என்பது இப்ப மாயையில நம்ம தினசரி தூங்குவது விட்டு வீழ்த்திருக்கும் டைம்லாம் ஜாக்கிரதை இருக்குன்னு நம்ம சொல்றோம். உண்மையில அது ஜாக்கிரதை என்பது கிடையாது. அப்படி என்பதை தான் ஞானபிதா தெளிவுபடுத்தினாரு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகம்தான் தனக்குள்ளந்துதான் அது உற்பத்தி ஆச்சு, அது ஒரு புகையாகன்றது அப்படின்னு சொன்னீங்களே, சொப்பனம்னு சொன்னீங்களே. ஆனா உலகம் கர்ம பந்தத்துக்கு பந்திக்கப்பட்டிருக்கின்றார்களே அப்படின்னு சொல்றார்களே. அப்ப அந்த கர்மத்தை செய்தால் மட்டும்தான் விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்றாங்களே. கர்மம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறாரு. இதனுடைய உண்மையான பொருள் என்ன, அர்த்தம் என்ன என்று சீடன் கேட்கறதுக்குதா. அப்ப கர்மம்னா நீ என்ன நினைக்கிறன்னா, கர்மம் என்றால் தொழில்னு சீடன் சொல்றாரு. அப்போ தொழில் அப்படி கர்மம் என்று சொல்வதற்கு அது ஒரு காலம் அதுக்கு சொல்ல முடியாதது. காரணம் என்பது பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அறிவு என்பதை பார்த்திருக்கோம். உலகத்துல நாம் சாதிக்கக்கூடிய சாதனைகள் எல்லாமே உண்மையான அறிவு என்பது கிடையாதது. ஏதோ பல கோடிகள் சம்பாதிக்கிறதோ, இல்ல தொழில PhD ஒரு கடிச்ச சப்ஜெக்ட்ல வாங்குறதோ, இல்ல ஒரு கின்னஸ் ரெக்கார்டு புரியதெல்லாம் உண்மையான திறமை அறிவு என்பதெல்லாம் அது கிடையாதது. உண்மையான அறிவு என்பது இதெல்லாம் அறிவதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதுதான் ஜீவன். அந்த ஜீவன் இல்லை என்றால் எதுவும் அறிய முடியாதது. அந்த ஜீவசக்தியான வாயு என்பது தான் அறிவு என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் கர்மம் என்பதற்கு ஞானபிதா சொல்றாரு. கர்மம் என்பது செயல் என்பது கிடையாது. உலகத்துல எத்தகைய செயல்கள் இருந்தாலும் சரி, அதை செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எது? ஜீவசக்தியான வாயு தானே. அதுதான் உண்மையான கர்மம் என்பது. அந்த பொருள் இல்லை என்றால் நாம் எதையுமே செய்ய முடியாதது. அதுதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இப்ப கர்மம் என்பது தொழில் என்பது கிடையாதது, பொருள். அதுதான் ஒரு செயல் செய்யணும்னா அத செயலை செய்பவன் ஒருத்தர் வேணும். அந்த செயல் என்பது வேணும். அந்த செயலை செய்வதற்கு பொருள் என்பது ஒண்ணு வேணும். அப்ப அது மூணுமே அது வேணும். அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தா என்பது, அதாவது செயலை செய்வது தொழிலை செய்கிறவர். யார் செய்கிறதோ அதுதான் கர்மம் என்பது. ஏதோ ஒரு தொழில் அது, அதனுடைய பொருள் தான் அது. கிரியா என்பது அதை செய்யாத ஒன்றை செய்யறோமோ அதுதான் அப்போ கிரியை தொழில் என்று அர்த்தம் ஆகிறது. அப்ப பாத்தீங்கன்னா கிரியை என்றால் செயலு, தொழில் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே ஆகுது. அப்ப கர்த்தா கர்மம் கிரியை இந்த மாதிரி மூணு நிலைமைகளை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அப்ப கர்மத்துக்கும் கிரியைக்கும் தொழில் என்று பொருள் அந்த மாதிரி வருவதற்கான இடம் கிடையாது. அதுதான் ஒரு உதாரணமாக ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. கண்ணன் முயலை கொன்றான். அப்ப கண்ணன் என்பது கர்த்தா, ஏதோ ஒரு செயலை செய்யக்கூடியவர். இது இப்ப முயல் என்பது பாத்தீங்கன்னா கர்மம், அது ஒரு பொருள் தான். அது அந்த இடத்துல செயல் கிடையாது. முயல் என்பது கொன்றான் என்பதுதான் அந்த இடத்துல ஒரு செயலாக வருகிறது. இது அப்ப கர்மம் என்பது தொழில் நம்ம சொன்னோம்னா அதுக்கு அர்த்தம் மாறிடுது இல்ல. அதே மாதிரிதான் இப்ப கர்மம் என்பதற்கு தொழில் என்ற பொருள் அது கிடையாது. கர்மம் என்பது எதுன்னா ஒரு பெயரோடு கூடிய ஒரு வஸ்து அது. அப்ப இதுதான் கர்மம் என்பது. இந்த உலகத்துல என்னதென்று உலகத்துல தெரியல. அத தொழில்னே அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வருவதற்கு இடமில்லை. அப்ப கர்த்தா கர்மம் கிரியை இது மூன்றுமே அடங்கி இருக்கிற வாசகமும், அதுல கர்த்தாவும் கிரியையும் அடங்கின்ற அந்த வாசகமும், அப்ப கர்மமும் கிரியடிக்கு அடங்கிய வாசகம். நான் அதை பத்தி நம்ம இப்ப பேசணும்னு சொல்லிட்டு தான் அதுதான் இப்ப ஞானபிதா சொல்றது. கர்மம் என்பது ஒரு வஸ்து என்றே அந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் வரும். இப்ப கிருஷ்ணன் புசித்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப கிருஷ்ணன் என்பது ஒரு கர்த்தா, செயலை செய்பவர். புசித்தான் என்பது
கிரியை, அது ஒரு செயல். அது அப்ப இதுல எது கர்த்தா எது கிரியை? அப்ப கிருஷ்ணன் என்பது ஒரு கர்த்தாவாகும். அப்போ அதுதான் எழுவாய்ன்னு சொல்லுது. புசித்தான் என்பது ஒரு கிரியை, அதாவது பயனிலை. அதுதான் அதனுடைய செயல் அப்படின்னு வருது, புசித்தான் என்பது. அப்ப புசித்தான் என்பது அது கிரியை என்பது பயனிலை என்பது சொல்வதன் காரணம் என்ன அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புசித்தல் என்பது ஒரு வகையான தொழில். அப்ப அந்த தொழிலுக்கு தான் இந்த இடத்துல கிரியைன்னு சொல்றது. அப்போ கிருஷ்ணன் எதை புசித்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல எதை என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அந்த ஒரு பொருளா வருது. அதுதான் அந்த இடத்துல கர்மமாக வருகிறது. அப்ப கர்மம் என்பது எந்த விதத்துல நம்ம பார்த்தாலும் சரி, ஆஹ் அது ஒரு பொருளாக தான் வருது. இந்த முறையில தான் ஞானப்பிதா இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. இப்ப உலகத்தில் நடக்கிற சங்கதிகளை பார்த்தாலும் கர்மம் என்பது ஒரு வஸ்து, அதை ஒரு பொருள், அப்படி அது ஒரு தொழில், இப்படிதான் அர்த்தம் வரும். அந்த கர்மம் என்பது கர்மம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அதாவது அந்த ஜீவசக்தியான வாயு இல்லைன்னாலும் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாதது. அதே சமயம் உலகத்தில் மாயில் நடக்கக்கூடிய எந்த செயலுக்குமே சரி, ஏதோ ஒரு பொருள் ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு அந்த தொழில் என்பது கிடையாதது. எப்படி போன அத்தியாயத்துல ஜாக்கிரதையில 2 வருது, தூக்கத்துல 2 வருது, விழிப்பு நிலையில அதாவது பாத்தீங்கன்னா சொப்பனத்துல 2 வருதுன்ற மாதிரியா, அதே மாதிரிதான் இந்த வாசகத்துல அந்த கர்மம் என்பது உலகத்துல பாத்தீங்கன்னாலும் அது தொழில் என்பது கிடையாது, அது ஒரு பொருள். அது அந்த பொருள் இல்லைன்னா செயல் என்பது வரும். அதே சமயம் நம்மளுடைய இந்த சித்த வித்தை மார்க்கத்துல பார்த்தாலும் சரி, இது கர்மம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு. அது இல்லைன்னா எதுவுமே நம்ம செய்ய முடியாதது. அப்ப அந்த வாயுவை தான் நம்ம நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தணும். அப்பதான் நமக்கு அது மோட்சம் என்ற ஒரு நிலை நமக்குள்ள அது சித்திக்கும். அதுக்குதான் ஞானப்பிதா அந்த கர்மமாகிய வாயு தான் அது வெளியில உலகத்துல அது பந்தப்படுகிறது. அந்த ஜீவனுடைய சக்தி தான் அது. அந்த வாயு என்பது அதுதான், அந்த சக்தி தான். அந்த சக்தியை கொண்டுதான் இப்ப காணப்படுகின்ற கேட்பது, காண்பது, அறிவது அனைத்து நிலைமைகளும் சரிது. அந்த சக்தியை கொண்டுதான் நம்மளால பார்க்க முடியுது, கேட்க முடியுது, அறிய முடியுது. அந்த ஒரு வஸ்து இல்லைன்னா எதுவுமே நமக்கு கிடையாது. அதாலதான் கர்மத்தால அது பந்திக்கப்பட்டதாகும் இந்த உலகம். அதுதான் பாத்தீங்கன்னா கர்ம பந்தமாகும் உலகு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அந்த கர்மம் செய்தால்தான் மோட்சம், அதாவது விமோச்சனம். அப்பதான் ஏற்கனவே அதை விடுதலை விமோச்சனம் என்பதை முன்னேற்றங்கள அதுதான் விடுதலை அப்படின்ற முறையில நம்ம பார்த்தோம். இந்த கர்மமா இருக்கிற இந்த வாயுக்கு தான் நானாவிதமான எண்ணங்கள், பலவிதமான எண்ணங்கள் அது பந்தப்படுகிறது, கட்டுகிறதால அந்த எண்ணங்கள் வரதால அது பந்தப்படுகிறது. எங்க பந்தப்படுகிறதுனா இந்த உலகத்துல அது பந்தப்படுகிறது. அவனவனுடைய உலகம், அதாவது நம்ம தூங்கும் பொழுது நமக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலை கிடையாது. எப்போ அவரவருடைய ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்கிறது, அப்ப அவரவர்கள் தான் பந்தப்படுகிறார்கள். இந்த உலகத்தினுடைய நிலையில பற்றி ஜீவசக்தியான எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை அறியறோம், இதெல்லாம் அவரவர்கள் ஜீவனே அது வெளியில பிரதிபிம்பித்து அவரவர்களுக்குள்ளே அது காணுகின்ற ஒரு நிலைமை. அதுதான் இந்த இடத்துல பந்தப்படுதல் என்று சொல்றது இருக்கு. அப்ப அந்த கர்மம் செய்த அததான் இந்த கர்மமா இருக்கிற வாயு அந்த எண்ணங்களை விட்டுட்டு எப்ப தண்ணீர் தானே லயிக்கிறதோ அப்பதான் அதுக்கு மோட்சம் ஆகிறது. இதனால்தான் கர்மம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்று இதெல்லாம் சொல்றதுக்கான அடிப்படை காரணம் இதுதான். அப்ப கர்மம் என்பது வாயு, அப்ப செய்கை என்பது அது தொழில் எது. அதனால்தான் கர்மமா இருக்கிற இந்த வாயுவை கொண்டு இந்த செயலை செய்ய வேண்டும், அப்பதான் அது மோட்சம் ஆகிறது. அதனால கர்மமா இருக்கின்ற வாயுவை கொண்டுதான் எந்த விதத்துல அது உலகத்தில் இருந்த பந்தத்தில் இருக்கிற அதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும். அதுக்குதான் ஒரு 8 கால் பூச்சியை ஞானப்பிதா நமக்கு உதாரணமாக கொடுக்கிறாரு. பொதுவாக நமக்கு ஜீவசக்தியான வாயு இருக்கிறதால் தான் கேட்கறது, காண்கிறது, அறிவது, அதாவது கண்ணால பார்ப்பதும், காதால கேட்பதும், வாயால சுவை தறிவதும், மூக்கால முகந்தறிவதும், தோளால தொட்டறிவதும் எல்லாமே ஜீவசக்தியான வாயு இருக்கிறதால தான் நடக்குது. அதே சமயம் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நடப்புறதுக்கும், நம்மளுடைய செரிமான இதுக்கு செயல்படுறதுக்கும், நம்மளுக்கு முடி வளர்வதற்கும், நம்மளுடைய இதயம் துடிக்கிறதுக்கும்
எல்லாத்துக்குமே அது ஜீவசக்தியான வாயு தான் அது தேவைப்படுது. என்னுடைய ஜீவசக்தியான வாயு தான் நான் புற உலகத்துல இந்த உபஜீவனத்துக்காக வெளிப்படுற போது சம்பாதிக்கணும்னாலும் அதை தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதே சமயம் இந்த புக்கை படிக்கணும்னாலும் அந்த ஜீவசக்தியான வாயுவை தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுதான் இன்வெஸ்ட் பண்ணாதான் பண்ணி ஆகணும். அப்ப அந்த மாதிரி பண்றதாலதான் நம்மள ஜீவசக்தியான வாயு அதிகமாக விரயமாகி கட்சியில வந்து அந்த ஜீவனையே அந்த வாயுவே நம்மளை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டு கடைசியில செத்து போகின்றோம். அதுக்குதான் எட்டுக்கால் பூச்சிக்கு ஞானபிராயணத்துல உதாரணம் சொல்றாரு. எட்டுக்கால் பூச்சி தன்னுடைய அந்த சுக்கிலமாக இருக்குது, அதை வந்து விரயம் செய்யாமல் இருந்தால் அந்த சுக்கிலம் தான் நமக்குள்ள வந்து அது கூடு கட்டுறதுக்கு அதனுடைய வலை பின்னுவதற்காக ஒற்றடியாக அது மாறுகிறது. அந்த சுக்கிலம் தான் மாறுகிறது. அதை கொண்டுதான் வந்து அது வலை பின்னுகிறது. அது என்னன்னா அந்த வலை பின்னி அந்த வலையில அதுக்கு தேவையான அது சாப்பிடுறதுக்கு தேவையான அந்த உயிரினங்கள் ஏதாவது பூச்சிகள் எதனா மாட்டிச்சுன்னா அதை வந்து அடிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம உயிரோடு அதை இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நினைப்புலதான் அந்த எட்டுக்கால் பூச்சி என்பது இருக்கும். அதே சமயம் அந்த வலை கூட சரி, ஒரு காற்று அடிக்கப்பட்டதுன்னா அந்த வலை வந்து அறுந்து போயிடும். திருப்பி என்ன பண்ணுனா திருப்பி வந்து அந்த நூலை இழுத்துட்டு உள்ளுக்குள்ள இழுத்துட்டு திருப்பி புதுசா கட்ட ஆரம்பிக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு பூச்சி மாட்டிச்சுனாலும் சரி, அந்த வலை கொஞ்சம் அருந்து போயிடும். திருப்பி அந்த வலைய கட்டுறது அவிக்கிறதுன்ற மாதிரி பல விதத்துல வந்து அது முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பசையா இருக்கிற அந்த சக்தியாலதான் அது கூடு கட்டுது. அந்த பசை என்பது என்ன ஆகுதுன்னா கட்சியில பாத்தீங்கன்னா கொஞ்சமா அது அந்த ஜீவசக்தியான வாயு அது சுக்லத்தை கொண்டுதான் கட்டுது. கடைசியில பார்த்தா அது பாத்தீங்கன்னா தனக்குள்ள அந்த முழுவதுமாக அது காலியாகி விடுகின்றது. அது உண்மையில அந்த எட்டுக்கால் பூச்சி அதை கட்டாத இருந்திருந்தாலே அது தனக்குள்ளேயே அந்த சுக்கிலம் தான் சரி. அதுதான் அது வந்து அந்த பசையாக மாறி நூலாக மாறி அது வலைய பின்னுது. அதை பண்ணாமல் அது இருந்திருந்தாலே அது ஜீவித்து இருக்கும். ஆனால் வெளியில தான் இருக்கு. ஏதோ ஒரு அது உணவுக்காக வெளியில சாப்பிட்டாதான் அது இருக்க முடியும்ன்ற முறையில பூச்சி மாட்டினாதான் சாப்பிட முடியும், நம்ம வாழ முடியும் என்ற நம்பிக்கையில வந்து அது பண்ணி அதே மாதிரி வலைய பின்னி 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 திரும்ப அவுக்கிறத பின்னி மொத்த சுக்கிலமும் அதுக்குள்ள காலியாகி கடைசியில செத்து போகின்ற நிலைமைக்கு வந்து அது தள்ளப்படுகிறது. அதே மாதிரிதான் மனிதரா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அபிமானித்து கொண்டிருக்கிற நம்மளும் சரியது நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சியில என்ன பண்றோம்னா எட்டுக்கால் பூச்சி மாதிரிதான் உலகத்துல சம்பாதிக்கணும், அது முடிஞ்சாதான் நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், உயிரோட வாழ முடியும். அப்புறம் அதே மாதிரி பேர் புகழ் கிடைச்சாதான் உயிரோட வாழ முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட், எனக்கு ஒரு பதவி கிடைச்சாதான் வாழ முடியும், இல்ல ஒரு புகழ் கிடைச்சாதான் வாழ முடியும், அப்பதான் என் ஜீவன் நிம்மதியா இருக்கும் அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா அவரவர்களுடைய அந்த ஜீவசக்தியான வாயுவை வந்து அது முழுவதுமாக விரயம் செய்து கடைசியில என்ன ஆகுறாங்க பாத்தீங்கன்னா அந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா நம்மள அந்த முழுவதுமான அந்த சுக்கிலம் என்பது தீர்ந்து போகிறது. அப்ப ஜீவசக்தியான வாயுவும் நம்மள இருந்து அது முழுவதுமாக அது விரயமாகிறது. கடைசியில வந்து அந்த செத்து போகின்ற அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகின்றது. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயுவை தான் நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போதுதான், அதுதான் அந்த கர்மத்னா இருக்க வாயுவை கொண்டுதான் அதை வந்து அதையே நம்ம வந்து அந்த நிலை நிறுத்தணும். அது வெளியில போச்சுனாலே அது பந்தம் ஆகிடுகிறது அந்த வாயுன்றது. அதுக்குதான் கர்ம பந்தம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த முழுவதுமாக அந்த பந்தப்பட்டுட்டே என்ன ஆச்சுன்னா அந்த கர்மம் அந்த வாயு தீர்ந்து போச்சுன்னா அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து கர்மம் முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றது. அப்போ அதே சமயம் வேறொரு ஆங்கிள் பார்த்தலாம், ஒரு தூங்குகின்ற சமயத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு கர்மம் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமான்னா அது சொல்ல முடியாதது. செத்த போது கர்மம் முடிஞ்சிச்சு போயிடுச்சுன்னு சொன்னா அந்த டைம்ல அது சொல்ல முடியும். அதுக்குதான் காரணத்தை ஞானத்தை இந்த இடத்துல சொல்கிறது. தூங்கும் போது அந்த சமயத்துல கர்மம் முடியவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மம் என்பது அது ஒரு பொருள் தான் நம்ம பார்த்தோம். அந்த பொருளானது அது நமக்குள்ள இருந்து அது மேலும் கீழும் அது கதாகதம் செய்து கொண்டிருக்கின்றது. நமக்குள்ளுக்குள்ளேயே அந்த தூங்க சொல்ல கதாகதம் செய்கிறது. அதால அது உள்ள இருக்கு. ஜீவசக்தியான வாயு என்பது
உயிர் நடனம் செய்கிறது. அதான் நமக்குள்ள இருக்குது இது. ஆனா ஒரு செத்து போன குணத்துக்கு அந்த மாதிரி நடனம் செய்யுமானா? அந்த மாதிரி ஒரு செத்து போன பிணத்துக்கு அந்த ஜீவசக்தியான வாயு நடனம் செய்வதில்லை. ஏன்னா அது முழுவதுமாக அதுக்குள்ள தீர்ந்து போய் விடுகிறது. அப்பதான் அப்ப கர்மத்தால அது வெளியில பந்தப்பட்டு பந்தப்பட்டு கடைசியில செத்து போகின்ற நிலைமைக்கு அது தள்ளப்படுகிறது. அப்ப அது அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷமாவது கர்மம் இல்லாமல் யாதொன்னு ஜீவித்திருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல என்ன சொல்றாங்க, தொழில் இல்லாத மனிதனால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் உட்கார்ந்து இருக்கிறது, நான் பேசுகிறது, தூங்குறது கூட ஒரு தொழில்னு சொல்றாங்க. ஆஹ் நடக்கிறது, பேசுறது, சாப்பிடுறது எல்லாமே ஒரு தொழில். அந்த மாதிரி இல்லாத ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப உண்மையில தூங்குகிற சமயம் நம்ம தொழில் செய்யறோமா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றது. தூக்கம் என்னும் சமயத்துல நான் இப்போது தூங்குகிறேன் என்று நமக்கு நினைவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அது என்ன காரணம்? அந்த மனதாக இருக்கின்ற அந்த சக்தி ஜீவனின் நம்ம ஜீவனே அது அடங்கி இருக்கிறதால அப்போ எப்போது நம்ம தொழில் உண்டாகுது பார்த்தீங்கன்னா தூக்கம் உண்டாகும் போது உண்டாகாது. தொழில் நமக்குள்ள அது உண்டாகுது. எங்கிருந்து உண்டாகுதுன்னு பார்த்தா அது மனதில் இருந்தா உண்டாகிறது. அப்போ மனம் இல்லை என்றால் யாதொன்றையும் கேட்பதற்கோ செய்வதற்கோ அறிவதற்கோ முடியுமான்னா முடியாதது. அப்ப தூங்குகின்ற சமயத்தில் தொழில் இருக்கான்னா கிடையாதது. அப்ப கர்மம் இல்லையான்னா தொழில் என்பது கர்மம் என்றால் அறிய வேண்டியதல்லவா? அப்ப தூங்குகின்ற சமயத்துல கர்மம் என்பது ஒரு தொழில்னு இருந்ததுன்னா அப்ப நம்மளால அறியணும்ல. நம்ம எதுவுமே தெரியுது இல்ல தூங்க சொல்லாதது. அப்ப அதுதான் இந்த விதத்திலே என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மம் என்பது தொழில் அல்ல என்பது தெளிவுபடுது. அப்ப கர்மம் இல்லை என்னால் ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்க முடியாதது அப்படி சொல்கிறது. பாத்தீங்கன்னா அந்த தூங்குகின்ற சமயத்துல கூட கர்மம் இருக்கிறது என்று வருகிறது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு தான். அதனால் தான் கர்மம் தொழில் அல்லவென்றோம், வாயுவாகவும் அதாலதான் வருகிறது. அந்த கர்மமானது ஜீவசக்தியா இருக்கின்ற வாயு. அந்த வாயு வெளியில் வியாபித்து இந்த உலகத்தை சிருஷ்டித்து அதுதான் அவரவர்களுக்கு அவரவருடைய ஜீவசக்தியான வாயு தான் அவரவர்களுடைய அந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. அப்போ உலகமாக அதுல பந்தித்து கொண்டிருக்கிறது. அப்பதான் உலகமாகிய அந்த கர்ம பந்தம் ஆகிறது. எப்போது செத்து போகின்றோமோ அப்ப அந்த வாயுவா இருக்க கர்மம் முடிவாய் போயிட்டு அப்ப சுத்தமாக நமக்குள்ள அந்த சுக்கிலம் என்பது கிடையாது. அது இல்லைன்னா நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயுவை நமக்குள்ள எது சுத்தமா கிடையாது. நம்ம விட்டு முழுவதுமாக அது வெளியேறுது. அதாலதான் அந்த கர்மமா இருக்கின்ற அந்த வாயு அது முடிவாக போகிறது. அது கொண்டாகும் கர்மம் தீந்து போனதென்று அப்படின்னு இந்த உலகம் அதுதான் சொல்றது. இததான் நம்ம சரியா புரிஞ்சிக்காத கர்மம் இல்லாமல் ஒரு சன நேரோட இருக்க முடியாது. அந்த கர்மத்தை தொழில்னு நினைச்சிட்டு சாப்பிடுறது உட்காருறது தூங்குறது கூட தொழில்னு ஆக்கிட்டாங்க. அது உண்மையில கிடையாது. தூக்கம் என்பது தொழில்னா நம்ம அந்த தூங்குகின்ற சமயத்துல நம்ம அறிஞ்சாதானே அது தொழில். நம்மளால அறிய முடியறது இல்லையே. அந்த மனம்னு ஒண்ணு வேலை செஞ்சாதான் நம்மளால அறிய முடியறது இல்லையே. அப்ப அந்த கர்மம் என்பது ஜீவசக்தியான வாயு தான். அப்போ அந்த கர்மமா இருக்கின்ற அந்த வாயுவாக அந்த சக்தி அந்த பந்தத்திலிருந்து நம்ம வேறுபடுத்தணும். வேறுபடுத்தல்னா அது உலகத்தில் அது வெளியில வியாபிக்கும் போதுதான் அது பந்தப்படுகிறது. அதுல இருந்து நம்ம வேறுபடுத்தணும்னா அந்த பந்தத்திலிருந்து நம்ம அதை விடுதலை செய்ய வேண்டும். அப்பதுக்குதான் ஞானபிதா அந்த வெளியில பந்தப்படாமல் இருப்பதற்கு தான் நமக்கு சமீரணன் என்ற ஒரு கதியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. அததான் அந்த மூலமாக நாளுக்கு நாள் நம்ம நிமிஷத்துக்கு நிமிடம் ஒரு சன நேரம் கூட வெளியில விடாம நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போதுதான் அந்த ஜீவசக்தியான வாய் வெளியில பந்தப்படாமல் நமக்கு தடுக்கப்படுகிறது. அப்போ அதுக்குதான் கர்மமா இருக்க அந்த சக்திய அந்த பந்தத்திலிருந்து வேறுபடுத்தி தனக்குள்ளேயே அதை நடத்தி அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாசத்துல அதாவது அந்த பிரம்மந்திரத்தில் சேர்த்து ஒன்றுபடுத்துவதாக அதுக்குதான் மோட்சம்னு சொல்றது. அதுக்குதான் கர்மயோகம்
அதுதான் அதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்மம் என்பது வாய்வு, அதுக்கு யோகம் என்பது சேர்த்தல், இணைதல் அப்படின்னு பேரு. அப்ப கர்ம யோகம் என்பது வாயுவை சேர்த்து, அதாவது வாயுவினுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த ஆகாசமா இருக்கிற அந்த பிரம்மந்திரத்தில் அதுதான் சேர்க்கிறது. அந்த விடம் செய்யாமல் நாலாவிதமாக எல்லா விதத்துல இருந்தும் ஈஸ்வரன் என்று சங்கல்பித்து நம்ம கோயிலுக்கு போறோம், பூஜிப்பதும், அதே மாதிரி பஜிப்பதும், தொழுவதும், மந்திரங்கள் உபசரிப்பதும், அப்புறம் பெயர்களை இறைவனுடைய பெயர்களை ஜபிப்பதும், அப்போ தானம் கொடுப்பதும், விரதம் இருப்பதும் முதலான வகைகள் எல்லாம் செய்து ஜனங்கள் பட்டினி கிடந்து தன்னுடைய உடலையும் இம்சை பண்ணிக்கிறாங்கோ, மனதையும் இம்சை பண்ணிக்கிறாங்கோ. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு எந்த ஒரு விவரமும் இல்லாம அதோகதியாகி நசிந்து போகிறாள் தான் யாதொரு ஞானமும் அவர்களுக்கு அது உண்டாகுவதில்லை. அப்ப ஞானம் உண்டாக வேண்டும்னா இப்ப சொன்ன பிரகாரம் தான் நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வை வெளியில வியாபிக்க விடாம நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தும் போதுதான் அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு அப்பதான் மோட்சம் இந்த நிலை வரும். அப்பதான் ஞானம் நமக்குள்ள உண்டாகும் என்பதுதான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. இததான் ஞானபிதா 3வது அத்தியாயத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி விட்டாரு. உலகத்துல பாத்தீங்கன்னா தர்ம காரியங்கள் செய்வதோ, அதே மாதிரி கோவிலுக்கு போவதோ, பூஜை செய்வதோ, பலவிதமான அன்னதானம், அதே மாதிரி சில பேர் புத்தகம், அத உண்மையான கல்வி படிக்கிற நல்லா படிக்கிற பசங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது, பரவாயில்ல தர்ம காரியம் இதெல்லாம் நல்ல காரியம் சொல்றோம். இருந்தாலும் சரி, அது மாயையான இந்த உலகத்துல உபஜீவனத்துக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது அதற்கான ஒரு பாவ புண்ணியம் என்ற விதத்துல வேணா இருக்கலாமே தவிர, மற்றபடி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜீவனுக்குரிய அந்த புண்ணியம் என்பது எல்லாமே ரெண்டு ரெண்டுன்னு பார்த்த மேல இப்ப ஏற்கனவே நேற்று கூட பார்த்தேன், ஜாக்கிரதையில 2 விதமா இருக்கு. மாயைக்கு ஒரு ஜாக்கிரதை, உலக இது ஜீவனை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜாக்கிரதை. தூக்கம் என்பது மாயையான தூக்கம், அடுத்தது உண்மையான ஜீவன்ல இருந்து அதுல விடுதலை பெறுவதற்கான அதுல எப்படி நம்ம அறியாமையில இருக்கிறோம். மாயான் தினசரி தூக்கத்துக்கும் அதுக்கும் வித்தியாசத்தையும் நம்ம காமிச்சாரு. அதே மாதிரி ஜாக்கிரதை என்ற நிலைமையில காமிச்சாரு. அதே மாதிரிதான் அறிவு என்பதை நம்ம உலகத்துல ஒரு விதமா புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான அறிவு என்பதை ஜீவசத்தியான வாயு என்பதுதான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் மாயையான இந்த உலகத்துல நம்ம உபஜீவனத்துக்காக வெளியில வியாபித்திருக்கும் சமயத்துல கூட பாத்தீங்கன்னா அது தர்ம காரியங்களை செய்வது என்பது அதற்கான பாவ புண்ணியங்கள் என்பது இயல்பாவே இருக்கும். ஆனால் உண்மையான இந்த மோட்சத்துக்குரிய இந்த மார்க்கத்துல நம்ம முழுமையாக பயணிக்கணும்னா அதற்குரிய பாவ புண்ணியம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கர்மமா இருக்கின்ற இந்த ஜீவசக்தியான வாய்வை நம்ம எந்த விதத்திலையும் நம்ம அதை வெளியில விடாம நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போது மட்டும்தான் சரி அது மோட்சம் என்ற அந்த நிலை சித்திக்கும். அதை தவிர உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த மாயையான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்ம காரியங்களால பாத்தீங்கன்னா மாயைக்கான பலன் தான் கிடைக்குமே தவிர ஜீவன் முக்தி என்ற நிலைக்கு அதை அழைத்து செல்லாது. அததான் ஏற்கனவே ஞானபிதா 3வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தி விட்டாரு. இப்போ அதை பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயு தான் நமக்கு கர்மம் என்கின்ற ஒரு பொருள், அது செயல் அல்ல. அப்ப அந்த கர்ம யோகம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கர்மமாய் இருக்கிற அந்த வாயுவை அது உற்பத்தியான இடத்திலேயே அதிலேயே அது லயிக்க செய்து தானாய் தன்மயமாக ஆக வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் நமக்கு மோட்சம் சித்திக்கும் என்பதுதான் ஞானபிதா இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 8வது அத்தியாயம் என்பது நிறைவு பெறுகிறது. இப்ப யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கூறலாம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். சரிங்க, அப்ப நிறைவு பண்ணலாம். அதுக்கு நிறைவு பண்றதுக்கு நம்ம முன்னாடி இந்த பாதையில நம்ம பயணிக்கிற நாம இப்ப இன்னைக்கு இந்த அத்தியாயத்துல சொன்னது இந்த கர்மமாய் இருக்கிற இந்த வாய்வு, இந்த ஜீவசக்தியான வாய்வை நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போதுதான் மோட்சம் சித்திக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்குதான் ஞானபிதா இந்த மாயான உலகத்துல வாழ்வதற்கு
அதிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு 2 சத்திய வாக்குகள் நம்ம கொடுத்திருக்கோம். அப்ப அதுவும் முக்கியமாக புலால் உணவு உண்ண மாட்டோம். போதைப் பொருள்களுக்கு இந்த ஜீவனை இந்த உடம்பை ஆட்படுத்த மாட்டோம். அதை சாப்பிட மாட்டோம் என்ற உறுதிமொழியும் சத்தியம் எதுவும் கொடுத்தோம். கூடவே மனதாலும் வாக்காலும் இந்த கர்மத்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை நம்ம கொடுத்திருக்கோம். அது அப்ப அந்த உறுதிமொழி என்பது ஒரு வெறும் பேச்சளவில் இல்ல, அது மட்டும்தான் இருக்கிறது. வாய்ஜாலமாகத்தான் அது இருக்கிறது. உண்மையில பாத்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துவதில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான வித்தியார்த்திகள் அந்த ஒரு விதத்துலதான் பாத்தீங்கன்னா அது செயல்படுத்துறதுல முழுவதுமாக 100% செயல்படுத்தப்படாமல் ஏதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செயல்படுத்துற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த நிலைமையிலிருந்து நம்ம விடுபடணும்னா அப்பப்போன்றது எப்போ நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை ஜபம் செய்யற நேரம் மட்டும் ஏதோ ஒரு நாளைக்கு 1 வேலையோ 2 வேலையோ 3 வேலையோ அந்த டைம் மட்டும்தான் நம்ம அதை செயல்படுத்துறோன்ற முறையில பாத்தீங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ளேயே நத்துறோன்ற முறையில வெளியில விடாம வியாபிக்காம இருக்கிறோம். ஆனா மத்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை ஜீவனத்துக்காக செயல்படும் போது அந்த மூச்சை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அது உள்ள போதா வெளியில போதா கூட நம்ம கவனிக்கிறது கிடையாது. அது தேவையில்லாத நம்ம பேச்சுக்கள்லயும் ஈடுபட்டு இருக்கோம். அந்த ஜீவசக்தியான விரயம் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விதத்துல ஜபம் செய்யற நேரத்தை விட மற்ற டைம்ல கூட அதிகமாக விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்தால் அந்த நம்ம செய்த அண்ணனுடைய ஜபத்தினுடைய பலன் என்ன ஆகும்? அன்னன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்க முடியறது இல்ல, நமக்குள்ள தக்க வைக்கிறது முடியறது இல்ல. அப்புறம் நான் 20 வருஷமா வித்தையை பெற்றேன், அப்புறம் நான் நினைச்ச மாதிரி என்னுடைய புற உலக வாழ்க்கை நடைபெறவில்லை, அக உலக வாழ்க்கையை அதால நம்ம நினைச்ச மாதிரி உபஜீவனத்துக்காக வியாபிக்கும் போது நான் நினைக்கிற மாதிரி தொழிலோ இல்ல குடும்ப சூழ்நிலையோ பொருளாதாரமோ இதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி ஜபத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த விதத்துல அமையல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளுடைய சதா பிராணாயாமம் நமக்குள்ள நடத்தல. கூடவே அந்த கிரமங்கள் விதியை நம்ம முழுமையாக ஃபாலோ பண்ணல. இதுதான் அடிப்படை காரணம். இப்போ 20 வருஷம் 30 வருஷம் நம்ம ஜப வாழ்க்கையில கூட சரி, இது இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆகுது? கூடவே இந்த கிரமங்கள் வாழ்க்கையை நம்ம முழுவதுமாக நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்றது இல்லை. ஏதோ 2 சத்திய வாக்கை மட்டும் காப்பாத்துறோம். மற்றதை எந்த விதத்திலயும் நம்ம அதை காப்பாற்றுவதற்கான இருக்கும்னு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சா கூட சரி, நடைமுறை வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துவதற்கு சரியான தன்மை அதாவது முயற்சி இல்லை, அதுக்கான செயல்படுத்துறது இல்லை. அடிப்படை காரணம் அதுதான். அப்ப எப்படி நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஜீவனையே காப்பாத்திக்க தெரியல, அதை செலவு பண்ணியே அந்த கொடுத்த சத்திய வாக்கு அந்த வாக்குறுதியை நம்ம காப்பாத்தல, அதை விரயம் பண்ணிட்டே எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி அது அப்ப அந்த செயலாலையும் வரக்கூடிய பலனும் நம்மளால ஜீவசக்தி விரயம் தான் செய்யும். அதை ஜீவசக்தியான வாய்வை நம்ம காப்பாற்றி கொண்டே சதா பிராணாயாமம் நடத்தி கொண்டே நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது அந்த செயலுடைய ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் சரி அது நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை அது முழுமையாக நமக்குள்ள நிலை நிறுத்துவதற்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ எந்த செயல் செய்தாலும் சரி அதனுடைய செயலுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய அடிப்படை தன்மை நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை காப்பாற்றுவதற்காகத்தான் இருக்க வேண்டும். அதை விரயம் செய்து கொண்டே எத்தகையான உலகத்தில் மாயான உலகத்துல எத்தனை தர்ம காரியங்கள் நம்ம செய்தாலும் சரி அது அதனுடைய பலன் என்பது பாவம் என்பதுதான் ஞானப்பிதா தெளிவுபடுத்திட்டாரு. அப்போ உபஜீவனத்துக்காக வெளியில் இந்த உலகத்தை நம்பிதான் நம்ம இருக்கிறோம். ஒரு பிடி சாப்பாடு நமக்குள்ள அது நம்ம சாப்பிடணும்னா கூட சரி, அதற்கு பின்னாடி பல விவசாயிகளுடைய உழைப்பு, பஞ்சபூதங்களுடைய உழைப்பு, இயற்கையில் உள்ள பல உயிரினங்களுடைய உழைப்பால தான் நம்மளுக்கு அது கிடைக்கிறது. அப்போ அத உபஜீவனத்துக்காக நம்ம வெளியில் வியாபிக்கும் போது கூட தினசரி சாப்பாட்டுல உலகத்தினுடைய தேவை என்பது இருக்கிறது. அப்ப இந்த மாயான உலகத்திற்கும் நம்மளால நல்ல ஒரு பயனும் இருக்கணும். அதற்கான தர்ம காரியங்கள் தான் உலகத்துல சொல்லி வருகிறது. ஆனா கூடவே சரியது இந்த ஜீவனுக்கான தர்ம காரியம் என்பது ஒண்ணு இருக்கிறது இல்லை, இதை காப்பாற்றிக் கொள்வதற்கான அதுதான் நமக்கு உண்மையான புண்ணியம்.
அந்த ஒரு புண்ணியத்துக்காக அந்த செயலை செய்யும் போது, அப்ப எந்த செயலை செய்தாலும் அதை நம்ம விரயமாக்காமல், அந்த கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு அதை விரயமாக்காமல், அது நமக்குள்ளேயே அது சதா சர்வ காலமும் சதா பிராணாயாமம் நமக்குள்ள செய்யும் போது தான் அது அந்த ஜீவனையும் நம்ம காப்பாத்த மாதிரியா இருக்கும். அப்ப உலகத்துக்கும் செய்ய வேண்டிய அந்த செயலையும் அதனுடைய தர்ம காரியங்களான அதனுடைய செயலையை முழுமையாக கடைபிடிக்கும் போது தான் கிரமங்களுடைய விதியை நம்ம முழுமையாக கடைப்பதற்கு அது ஒப்பாகும். அப்ப நாளுக்கு நாள் நம்ம இந்த சித்தவித்த பயணத்துல கிரமங்கள் விதியை முழுமையாக எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோமோ அதுதான் நம்ம உபஜீவனத்துக்காக வெளியில் வியாபிக்கும் போது கூட சரியது நமக்குள்ள அது சதா பிராணாயாமம் நடப்பதற்கு முழு சப்போர்ட் பண்ணும். அதுதான் நடவடிக்கை கிரமங்கள்ல 4வது விதிமுறையிலே ஞானபிதா தெளிவுபடுத்துகிறாரு. சதா சர்வகாலமும் நமக்குள்ளேயே அது நடத்தணும். அப்பதான் அந்த சக்தியை நமக்குள்ளே அதை நிலை நிறுத்தணும் என்பதுதான் அந்த விதிமுறையிலும் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு விதிமுறைக்காகத்தான் மற்ற விதிமுறைகள் மற்ற இருக்கக்கூடிய அந்த கிரமங்களுடைய சட்டங்களும் என்பது அதுக்காக தான் உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். அப்போ அதுக்குதான் அது முழுமையாக அந்த 4வது விதிமுறையை நமக்குள்ள அது நிலை நிறுத்தணும்னா மற்ற விதிமுறைகளோ நம்ம எளிமையாக நமக்குள்ள கை கூட ஏற்கனவே 2 சத்திய வாக்கு கொடுத்துட்டோம். புலால் உண்ண மாட்டோம், கூடவே சரியது இதுவும் போதைப்பொருளுக்கு அடிமையாட்டும். அடுத்து 4வது விதிமுறையும் அதில் உள்ளடக்க சொல்ல பாத்தீங்கன்னா அப்போ சதா பிராணாயாமம் நமக்குள்ள அதுக்குள்ள அடங்கிடும். அப்ப அதுதானே நம்மளுக்கு கர்ம யோகம்னு வருது. அப்ப அதுதானே நம்மளுக்கு புண்ணியம் என்பது வருது. அதுதானே பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட ஐக்கியமாகக்கூடிய நிலையை நமக்கு பெற்றுத்தருது. அப்போ உபஜீவனத்துக்காக நம்ம வெளியில் வியாபிக்கும் போதும் சரிது, இந்த மாயான உலகத்துக்குரிய அந்த பாவ புண்ணியத்திலையும் சரிது, அந்த தர்ம கைகரியங்களை நம்ம செய்வதும் நமக்கு உலகத்துக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஏன்னா எல்லாருடைய சப்போர்ட்டால தான் நம்மளுடைய ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடனாலும் சரி, நம்ம உடுக்கிற உடையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய சப்போர்ட் இருக்கவே தான் நம்மளால செயல்பட முடியுது. கூடவே சரிது அதற்கான நம்ம பாவ புண்ணியமும் சரிது. கூடவே இந்த ஜீவனுக்கான பாவ புண்ணியமான நம்மளுடைய ஜீவனை இந்த கர்மமா இருக்கிற இந்த வாயுவை நமக்குள்ள அது சதா சர்வகாலமும் நிலை நிறுத்தும் போது தான் அது உண்மையான கர்ம யோகம் ஆகிறது, புண்ணியம் ஆகிறது. அததான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த அந்த வாக்குறுதியை இப்ப நம்ம நினைவுபடுத்துதலும் அது எல்லோருக்கும் நினைவுபடுத்தலோடு எனக்கும் அதை நினைவுபடுத்துகிறேன். கூடவே சரியது நாளைக்கு அடுத்த முறை பார்த்தீங்கன்னா இப்ப நாளைக்கு சனி ஞாயிறு இந்த முறையில வருது. அடுத்து திங்கட்கிழமை நம்ம தொடர்ந்து அடுத்த அத்தியாயம் 9வது அத்தியாயத்துல பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா ஏதாவது சொல்றதுன்னு சொல்லிடுங்க. இப்போ நாளைக்கு அந்த சனிக்கிழமை ஸோ கெஸ்ட்டு யாராவது ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு பேசணும். எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சந்தேகம் கேட்டார். என்னென்னா, இந்த உடம்புனுடைய சகல விதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறார அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் அப்படின்னு சாமி ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதில் அந்த அசாதாரண வைத்தியன் யாருன்னே அதில் சொல்லியிருக்க மாட்டார். யாரோ ஒரு அசாதாரண வைத்தியர் இருக்கிறாரு, அவருக்கு நமஸ்காரம்னு சொல்லி அவர் எழுதியிருப்பார். அந்த அசாதாரண வைத்தியர் யார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். அந்த வைத்தியரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப லேட் ஆகுங்க. அது அந்த 4 லைனில் பாடல் மாதிரி நம்ம அதை எளிமைப்படுத்தி சொல்லிட முடியாது, அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இந்த வாரமே சனிக்கிழமை அந்த அசாதாரண வைத்தியர் யாருக்கு அவர் சாமி அங்கே நமஸ்காரம் கொடுக்குறாரு, அந்த பிறப்பு இறப்புலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய அந்த அசாதாரண வைத்தியர் அது யார் அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயத்தை நானே அங்கே நாளைக்கு தெரிவிக்கலான் இருக்கிறேன். அதனால் நாளைக்கு சித்த வேதத்தில் சாமி நமஸ்காரம் பண்ணின அந்த அசாதாரண வைத்தியரை பற்றின ஒரு விவரங்களை நான் நாளைக்கு இங்கே சொல்கிறேன். ஒரு காந்தாமா பாடல் பாடி முடித்ததுமே நாளைக்கு அதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
அப்ப நமஸ்காரம் ஐயா.